பிக் ஃபோக்கஸ் பகுதியில் நம்முடன் இணைகிறார் சிறப்பு விருந்தினர் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை. சார் வணக்கம். கள்ளச்சாராய விவகாரத்தை அதிமுக தீவிரமாக மக்கள் மன்றத்தில் முன்வைச்சிட்டு இருக்கீங்க. அமளி, ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் அப்படின்ற வெவ்வேறு கட்டங்களாக இந்த போராட்டம் நகர்ந்துட்டு இருக்கு. ஆனால் மற்ற எதிர்கட்சிகள் பாமகவும் சரி பாஜகவும் சரி இதே விவகாரத்தை எழுப்பினாங்க, பேரவை நிகழ்வில் பங்கேற்றிருக்காங்க. அதிமுகவுடைய நோக்கம் என்ன? இந்த விஷயத்தை மக்கள் மன்றத்தில் முன்வைக்கிறது தானா இல்லை விளம்பரம் தேடுவதா? விளம்பரம் தேடுகிற எண்ணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பொழுதுமே இருந்ததில்லை. அதாவது மக்கள் நலனுக்காக, மக்களுடைய நல்வாழ்வுக்காக, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்கிற அந்த நல்ல எண்ணத்தில் தான் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்கிற முறையிலே இந்த பிரச்சனையை எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே எழுப்பினார்கள். இது முதல் தடவை அல்ல. நீங்கள் கூட இப்பொழுது சொன்னீர்கள் கள்ளச்சாராயம் என்று. அந்த கள்ளச்சாராயத்தையும் தாண்டி விஷச்சாராயம் என்ற நிலைக்கு வந்துவிட்டது. இதே சென்ற ஆண்டு 2023 மே மாதம் என்ன நடந்தது? செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்திலே, அதாவது விழுப்புரம் மாவட்டத்திலே மரக்காணம், செங்கல்பட்டு மாவட்டத்திலே மதுராந்தகம் ஆகிய இடங்களிலே விஷச்சாராய விநியோகப்பட்டு விஷச்சாராயம் அருந்தி 22 பேர் பலியானார்கள். அப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? உயரதிகாரிகளை கூட்டி என்ன சொன்னார் என்று சொன்னால், இனி தமிழ்நாட்டில் விஷச்சாராய சாவு இருக்காது என்று சொன்னார். எனவே அப்படி ஏற்கனவே ஒரு சம்பவம், ஒரு அனுபவம் ஏற்பட்ட பிறகு ஆட்சியினுடைய நடவடிக்கை எப்படி இருந்திருக்க வேண்டும்? அதற்கு பிறகு ஓராண்டுக்கு பிறகு இன்றைக்கு கள்ளக்குறிச்சியிலே, கருணாபுரத்திலே இந்த விஷச்சாராயம் சாவு எப்படி ஏற்பட்டது? எனவே இது தொடர்ச்சியாக தொடர்கதையாக போவதால் தான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நீங்கள் சொன்னதைப் போல கிளர்ச்சி அல்ல, அல்லது சட்டசபையை முடக்க வேண்டும் என்கிற எண்ணம் அல்ல, இதை விவாதித்து இதற்கு ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல ஆலோசனையை சொல்லுகிற வகையில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை துவக்கியிருக்கிறோம். ஆனால் ஏனோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இதை சட்டமன்றத்திலே விவாதிப்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் உண்மை வெளிச்சத்திற்கு வந்துவிடும். இதில் அதாவது அவர்கள் சொல்லுவது காவல்துறை, அதாவது மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சொல்லுகிறது, நீதியரசர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதாவது காவல்துறையினுடைய மெத்தன போக்கினால் தான் இந்த சம்பவம் நடந்தது என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். எனவே காவல்துறையை கையிலே வைத்திருக்கிறவர், உள்துறையை கையிலே வைத்திருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். எனவேதான் அதற்கு அவர் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். இது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். காரணம், சிபிஐ விசாரணை கேட்பதற்கு காரணம், இது காவல்துறை சம்பந்தப்பட்டிருக்கிறது. காவல்துறையை விசாரித்தால் நீதி கிடைக்காது. எப்படி ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரே நீதிபதியாக இருந்து நீதியை வழங்க முடியாதோ, அதே போல அது உள்ளூர் காவல்துறை ஆகட்டும் அல்லது சிபிசிஐடி ஆகட்டும், இதை விசாரித்தால் அவர்கள் மீதே குற்றச்சாட்டு இருக்கிற போது நீதி கிடைக்காது என்பதால் தான் நாங்கள் சிபிஐ கேட்கிறோம். அதே போல முதலமைச்சர் காவல்துறையினுடைய பொறுப்பிலே இருக்கிற அவர் இதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இது நியாயம் இல்லை என்று சொல்வது எப்படி பொருத்தமாக இருக்கும்? ஏன் சட்டமன்றத்திலே கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து இதை விவாதிப்பதற்கு சட்டமன்றத்தில் கேள்வி நேரத்திலுடைய விதி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதுதான் சபாநாயகரும் குறிப்பிட்டாரு. மற்ற கட்சிகள் நேரமில்லா நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக நேரமில்லா நேரத்தில் இந்த கருத்தை முன்வைக்கிறதுல என்ன தயக்கம்? நான் சொல்லலாமா உங்களுக்கு? அதாவது நேரமில்லா நேரத்தில் அது கவன ஈர்ப்பு தீர்மானமாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி கவன ஈர்ப்பு தீர்மானமாக ஒரு பிரச்சனை எழுப்பப்படுகிற போது அதற்கு அரசிடமிருந்து விளக்கம் தான் கிடைக்கும், விவாதம் நடக்காது. கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் விவாதம் என்பதே கிடையாது. அதனால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து, அலுவல்களை ஒத்திவைத்து விவாதிக்கிற வகையில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து அந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்தலாம்.
அப்பொழுதுதான் சில விவரங்களை வெளிப்படையாக பேச முடியும். சில விவாதங்களிலே பேசுகிற போது ஆளுங்கட்சியும் அதற்கு பதில் சொல்ல முடியும். எனவே அப்படி ஒத்திவைப்பு தீர்மானத்தின் மீது பேசுகிற போதுதான் விவாதம் நடக்கும். ஆனால் கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது அரசாங்கம் விளக்கம் தான் சொல்ல முடியும். ஏன் இப்பொழுது கூட சொல்லுகிறேன், என்னை பொறுத்தவரை நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்து பணியாற்றி இருக்கிறேன், நாடாளுமன்றத்திலும் இருந்து பணியாற்றி இருக்கிறேன். கேள்வி நேரம் ஒத்திவைக்கப்பட்ட வரலாறு கிடையாதா? அவைத்தலைவர் அப்பாவுக்கு இது தெரியாதா? விதி அதாவது ஒத்திவைக்க கூடாது என்று எங்கே இருக்கிறது? ஒரு முக்கியமான பிரச்சனை, அத்தியாவசிய, அதாவது நாட்டு மக்களுக்கான ஒரு முக்கிய பிரச்சனை என்று சொன்னால் தாராளமாக கேள்வி நேரத்தை ஒத்திவைக்கலாம். இன்னும் கூட நான் சொல்லுகிறேன், அதாவது இந்த விஷயத்தில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து விட்டு விவாதிக்க வேண்டியது அவசியம், மக்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க. அடுத்ததாக நேற்று சட்டப்பேரவையில் நிறைய முக்கியமான நிகழ்வு நடந்தது. அதாவது சபாநாயகர் சொல்லுவது ஒத்திவைப்பதற்கு விதியில் இடமில்லை என்கிறார். நான் சொல்லுகிறேன், சாதாரணமாக மானிய கோரிக்கை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்கிற போது இந்த காவல்துறை மானியம், உள்ளாட்சித்துறை மானியம் வருகிற போது அதிக உறுப்பினர்கள் பேசுவார்கள். எனவே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சபாநாயகர் ஆளுங்கட்சி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும், நாளைக்கு கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து நேரடியாக மானிய கோரிக்கைகளை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளலாம் என்று ஒரு தீர்மானம் தான். ஆளுங்கட்சி விரும்பினால் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து மிக முக்கியமான பிரச்சனைகளை விவாதிப்பதற்கு வழி இருக்கிறது. எனவே இதை தட்டி கழிக்கிறார்கள். அதாவது எப்படியாவது எதிர்கட்சியை பேசவிடக்கூடாது, இந்த பிரச்சனையை சபையிலே கிளப்பக்கூடாது, இந்த சபையிலே எதையும் முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுத்து விட்டார். இருந்தாலும் விளம்பரம் தேடுவதுதான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடைய நோக்கமா இருக்கு அப்படின்றதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அவை முன்னவர் துரைமுருகனும் அதுதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? முதலமைச்சர் விளக்கம் கொடுத்து விட்டார், இந்த நேரத்தில் பேசுவதற்கு நேரம் தருகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா அதிமுக உறுப்பினருடைய நோக்கம் வேறுவாக இருக்கிறது, விளம்பரமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். என்ன விளக்கம் கொடுத்தார்? அதாவது அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு 2 சாவு விஷச்சாராயத்தினால் 2 பேர் இறந்து போகிறார்கள். அந்த சாவுக்கு விஷச்சாராயம் காரணம் என்பது எல்லாம் அறிந்த உண்மை, எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த அரசாங்கம் மாவட்ட ஆட்சித்தலைவரை விட்டு என்ன சொன்னார்கள்? அந்த 2 பேரும், ஒருவர் வழிபால் இறந்தார், இன்னொருவர் வயிற்றுப்போக்கால் இறந்தார், விஷச்சாராயத்தால் சாகவில்லை என்று சொன்னதன் காரணமாக அந்த 2 பேர் சாவுக்கு சென்றவர்கள் அந்த இளவு வீட்டிலே, அந்த சாவு வீட்டிலே அந்த விஷச்சாராயம் விநியோகிக்கப்பட்ட பிறகுதான் இவ்வளவு சாவு ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும். அதே போல மருத்துவமனையிலே அந்த விஷத்தை முறிக்கிற மருந்து இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதுவெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டியது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சேலத்திலே சேலம் மருத்துவமனையில் ஏற்பட்ட சாவு, கள்ளக்குறிச்சியிலே ஏற்பட்ட சாவு, விழுப்புரம் மருத்துவமனையில் ஏற்பட்ட சாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது புதுச்சேரியிலே இறப்பு குறைவாக இருக்கிறது. அதற்கு காரணம் அந்த ஜிப்மர் மருத்துவமனையிலே அந்த விஷத்தை முறிக்கிற மருந்து இருந்த காரணத்தினாலே அங்கு உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. ஆனால் இங்கே உயிர்கள் இல்லை, இந்த மருந்து இல்லை. ஆனால் மா சுப்பிரமணியம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன சொல்லுகிறார்? மருந்து இருக்கிறது என்று சொல்லுகிறார். மருந்து இருக்கிறது என்று சொன்ன பிறகு அங்கே இருக்கிற அந்த மருத்துவக் கல்லூரி டீன்கள் என்ன சொல்லுவார்கள்? அமைச்சர்களுடைய மறுப்பு அந்த பேச்சுக்கு மறுத்து சொல்ல முடியுமா? அதனால சிபிஐ வந்தால்தான் இந்த டிஎன்எம்எஸ்சி, அதாவது தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் இந்த மருந்தை எப்பொழுது ப்ரொக்யூர் செய்தது, அந்த மருந்து அந்த மருத்துவமனை அந்த ஆதாரங்களை நான் வெளியிட தயார் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்காரு. நம்ம அடுத்த டாபிக் போலாம். நோயாளிகள் சேர்க்கப்பட்ட பிறகு அந்த மருந்து அந்த மருத்துவமனையில இருந்ததா என்கிற விவரம் எல்லாம் சிபிஐ விசாரணையில் தான் தெரியும். சரி, சுகாதாரத்துறை அமைச்சருக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆதாரங்களை வெளியிட தயார், எல்லா மருந்துகளும் கையிருப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அடுத்த டாபிக்கு போலாம். பேரவையில் நேற்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு மத்திய அரசு வலியுறுத்தி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இந்த தீர்மானம் தொடர்பாக அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது அதிமுகவுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது. சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் ஆதரவானவர்கள் தான். இதற்கு என்ன ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது 21/12/2020 நீதியரசர் குலசேகரன் அவர்கள் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு
அவர் உத்தரவு போட்டு ஒரு ஜிஓ, அது ஜிஓ 99, அந்த 99 ஜிஓ படி, அதாவது மக்களுடைய ஜாதிவாரி கணக்கெடுத்து, அதாவது சோசியல், எக்கனாமிக்கல், எஜுகேஷனல், பொலிட்டிக்கல் இந்த தரவுகளை அடிப்படையாக வைத்து கணக்கெடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே அரசாணை போடப்பட்டு விட்டது. எங்களுடைய ஆட்சியில் அரசாணை எண் 99 2020. ஏன் அதை இப்பொழுது நடைமுறைப்படுத்தக்கூடாது? ஏன் இது இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது மத்திய அரசாங்கத்துடைய பொறுப்பு என்று சொல்லி, அதாவது தட்டி கழிக்கிறார் என்று சொன்னார். நீங்கள் பிறப்பித்த அரசாணையை திமுக அரசு திரும்ப பெறவில்லை, உச்சநீதிமன்றம் தான் தடை விதித்தது, அதுல தரவுகள் இல்லை அப்படின்றது தானே ஃபேக்ட். அதுல எப்படி, யார் தடை போட்டது? உச்சநீதிமன்றம் தான் தடை போட்டாங்க, அவசர கதியில வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. நெறியாளர் அவர்களே, தடை போட்டது 10.5 ஒதுக்கீட்டுக்கு தான், இடஒதுக்கீட்டுக்கு தான் தடையே தவிர இந்த ஜிஓவுக்கு தடை இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் தெரிந்து, அதாவது இதை வெளிப்படுத்த வேண்டும். 10.5 இடஒதுக்கீட்டுக்கு தான் உச்சநீதிமன்றம் தடை போட்டதே தவிர ஜிஓவுக்கு அல்ல. இந்த ஜிஓ இன்னும் நடைமுறை இருக்கிறது. இப்பொழுது திமுக அரசு நினைத்தால் இதை நடைமுறைப்படுத்தலாம். அதாவது மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மக்கள் தொகையைத்தான் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பது அவருடைய கடமை. ஆனால் மாநில அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் எந்த தடையும் இல்லை. இப்பொழுது பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் எடுத்திருக்கிறார்கள், ஒடிசாவில் எடுத்திருக்கிறார்கள், பீகாரில் எடுத்திருக்கிறார்கள். எனவே ஏன் இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தன்னுடைய மாநில சுயாட்சி பேசுகிறவர்கள், மாநில உரிமை பற்றி பேசுகிறவர்கள், நம்முடைய உரிமையை ஏன் மத்திய அரசுக்கு இவர்கள் அடகு வைக்கிறார்கள்? ஏன், அதாவது அந்த தங்களுடைய உரிமை என்கிற அந்த பந்தை ஏன் மத்திய அரசாங்கத்துடைய மைதானத்திற்கு தள்ளி விடுகிறார்கள்? இவர்களே நேரடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பில் யார் தடைகள் போட்டார்கள்? நீதிமன்ற தடைகள் போட்டதா அல்லது அரசியல் சட்டத்தில் இவர்களுக்கு இல்லை என்று சொல்லி இருக்குதா? இல்லை. இவர்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு தானே இருக்கு. அந்த சர்வேயின் அடிப்படையில் பீகார் அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீடை பாட்னா நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கு. சார், இடஒதுக்கீட்டை தான் சார் ரத்து செஞ்சிருக்காங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு என்ன தடை? அதை வைத்துக் கொள்ளலாமே. ஜாதிவாரி கணக்கெடுப்பை வைத்துக்கொள்ள இந்த டேட்டா தான் நான் கேட்கிறேன். இப்ப உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றம் என்ன கேட்கிறார்கள்? தரவுகள் சரி வேண்டும், டேட்டா வேண்டும் என்று கேட்கிறார்கள். தரவுகள் வேண்டும் என்று சொன்னால், டேட்டா வேண்டும் என்று சொன்னால் அது கணக்கெடுப்பு அவசியம். அந்த கணக்கெடுப்பை, ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசாங்கம் நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது, வழிவகை இருக்கிறது, சட்டத்தில் இடம் இருக்கிறது. எனவே அதற்கு தடை இல்லை. டேட்டா வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பதை போல ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசாங்கம் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. இவர்கள் வேண்டும் என்றே காலதாமதம் செய்வதும், இதை தட்டி கழிப்பதும், இதை, அதாவது இவர்களுக்கு விருப்பம் இல்லை, இதில் அக்கறை இல்லை. ஆனால் பேசுவது மாநில சுயாட்சி, பேசுவது அதிக உரிமை, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வேண்டும் என்று. ஆனால் இந்த அதிகாரங்களை எல்லாம் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் அடகு வைக்கிற அந்த காரியத்தில் தான் இன்றைக்கு திமுக அரசு ஈடுபட்டு வருகிறதை தவிர 10.5% இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ஏன் ரத்து செய்தது? சரியான டேட்டா இல்ல. அது நடத்திருக்கலாமே அதிமுக. அந்த டேட்டாவோட பாஸ் பண்ணிருக்கலாமே உள்ள இடஒதுக்கீட்டை. சரி, இல்ல டேட்டாவோட தான். ஏங்க, அதாவது சட்டநாதன் கமிஷன், அம்பேத்கர் கமிஷன், குலசேகரன் கமிஷன் எல்லாம் தரவோடு தான் பண்ணணும். இருந்தாலும் இந்த தரவு போதாது. அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து சரியான ஒவ்வொரு ஜாதியிலும் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறது என்ற அந்த சரியான தரவை தர வேண்டும் என்று தான் சொன்னார்களே தவிர, மற்றபடி அந்த தரவை எடுப்பதற்கு, டேட்டாவை எடுப்பதற்கு நாம் மாநில அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியாக வேண்டும். அதைத்தான் உச்ச நீதிமன்றம் வலியுறுத்தியது. அதை ஏன் இவர்கள் காலதாமதம் செய்கிறார்கள்? இப்போ 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அன்புமணியிடமும் ஜி.கே. மணியிடமும் உத்தரவாதம் கொடுத்தார். 3 மாதத்தில் செய்கிறேன், 6 மாதத்தில் செய்கிறேன் என்று முதலமைச்சர் உத்தரவாதம் கொடுத்தார். ஆனால் 3 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இதற்கு பிறகு இந்த நடைமுறை, இந்த சட்டமன்றத்தில் ஜி.கே. மணி அவர்கள் எழுப்பிய பிறகு, அதாவது விக்கிரவாண்டி தேர்தலுக்காக ஒரு சமாளிப்பதற்காக, இது சமாளிப்பு. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகளை, அதாவது வன்னியருடைய வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக இது ஒரு டிராமா. இது இந்த அரசாணை என்பது, இந்த அரசாணை இல்லை, தீர்மானம் என்பது விக்கிரவாண்டி தேர்தலுக்கு
மக்களுடைய அது குறிப்பாக எம்பிசிக்களுக்கு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திய திமுக அரசு இப்ப சாதிவாரி இடஒதுக்கீட்டை கொண்டு வரணும் அப்படின்னு வலியுறுத்தினது எப்படி டிராமா நம்ம சொல்ல முடியும்? இவர்களுக்கு அதில் அக்கறை இல்லை. சரி, இது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக தான் இந்த அரசியல் அப்படின்னு சொல்றீங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக களம் காணல, தேர்தலை புறக்கணிச்சிருக்கீங்க. ஆனா உங்க அதிமுக வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு அன்புமணியும் சீமானும் 2 பேருமே மாறி மாறி டிமாண்ட் வைக்கிறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அதிமுக தொண்டர்கள் என்ன முடிவை எடுக்கணும்? பாமக மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சி அவர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூட எங்களை கேட்டிருக்கிறார். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மேற்கு இடைத்தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கிற போது இது ஜனநாயக முறையில் நியாயமாக நடக்காது, ஆளுங்கட்சி இந்த ஜனநாயக முறையில் இந்த தேர்தலை நடத்தாது என்று நாங்கள் புறக்கணிப்பு என்கிற அந்த நிலைப்பாட்டை எடுத்து என்னுடைய பொதுச் செயலாளர் புறக்கணிப்பதாக சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய கட்சிக்காரர்கள், எங்களுடைய ஆதரவாளர்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்க மாட்டார்கள். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்கு காரணம் திமுக அரசு நடத்துகிற அவருடைய ஆட்சியிலே நடக்கிற எந்த இடைத்தேர்தலாக இருந்தாலும் அதிலே அந்த நியாயமாக நடப்பதில்லை, ஜனநாயக முறையில் நடப்பதில்லை. எனவே இதில் எங்களுக்கு இந்த தேர்தலிலே நியாயம் கிடைக்காது, நேர்மையாக நடக்காது என்ற அந்த காரணத்தால் தான் இதை நாங்கள் புறக்கணிக்கிறோம். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பயந்துட்டீங்க திரு செம்மலை. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.